விஜய் தேவர்கொண்டாக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் வர பிப்ரவரி 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல உள்ள உதய்பூர்ல திருமணமாக இருக்கிறதா சொல்லி பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமா ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா சமீபத்துல மும்பை போயிருக்காங்க. அப்போ ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட வீடியோஸும் சோஷியல் மீடியால வைரலாச்சு. உதய்பூர்ல உள்ள சிட்டி பேலஸ்ல தான் இவங்க திருமணம் நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட டெக்கரேஷன் வீடியோவும் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலாச்சு. இது மட்டும் இல்லாம வெட்டிங் இன்விடேஷனும் சோஷியல் மீடியால லீக் ஆயிட்டதா சொல்லி ஒரு போட்டோ வைரலாச்சு. அதுல பிப்ரவரி 26ஆம் தேதி இவங்க திருமணம் நடக்க போகுது அப்படின்னும் மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல உள்ள 5-ஸ்டார் ஹோட்டலான தாஜ் கிருஷ்ணால ரிசப்ஷன் நடக்க இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இப்படி இவங்களோட திருமணம் பத்தி பலரும் சோஷியல் மீடியால பேசினாலும் சம்பந்தப்பட்ட விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில முதல் முறையா ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா திருமணம் நடக்க இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்க எந்த ஒரு பிளானோ இல்ல எங்களுக்காக ஏதாவது தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலோ அதை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அங்க இருப்பீங்க. அதிக அன்போட நீங்க எங்களுக்கு விரோஷ் அப்படிங்கிற பேரை கொடுத்தீங்க. இன்னைக்கு நிறைஞ்ச மனசோட எங்க திருமணத்தை தி வெட்டிங் ஆஃப் விரோஷ் அப்படின்னு பேரிட விரும்புறோம். எங்க மேல இவ்வளவு அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எப்போதுமே எங்க வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா அவங்க திருமணத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாவோட மியூச்சுவல் ஃபேன்ஸ் இவங்கள விரோஷ்னு தான் கூப்பிடுவாங்க. காரணம் ராஷ்மிகாவை ஷார்ட்டா ரோஷ்னு ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரோஷ்க்கு முன்னாடி விஜய் தேவர்கொண்டா பேர்ல இருக்கிற வியை இணைச்சு விரோஷ்னு இந்த ஜோடியை அழைக்கிறாங்க. ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா அவங்க திருமணத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிற நிலையில பலருமே இப்ப ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டாக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சீக்கிரமே இவங்க திருமணம் எப்போ எங்க நடக்க இருக்கு அப்படிங்கறதையும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கீதா கோவிந்தம் படம் மூலமா இவங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் காதலா மாதிரி இப்ப திருமணம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து டியர் காம்ரேட் படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே இணைஞ்சு எந்த படமும் நடிக்கல. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க ஃபேன்ஸ் பலரும் கல்யாணத்துக்கு அப்புறமாவது ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து படம் நடிங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க. நடக்குதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.